அரசே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அரசே. இந்த கம்பளத்தால தான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். கம்பளம் பூதம், உன்னோட மந்திரத்தால இந்த கம்பளத்தை பறக்க வைக்க முடியுமா? கம்பளமா? கம்பளம்? இதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்திரவாதிகள் மந்திரத்தால கம்பளத்தை பறக்க வச்சிருக்காங்க. அரசே, என்னால கம்பளத்தை பறக்க வைக்க முடியும். இப்பவே நான் உங்க 2 பேரையும் காப்பாத்துறேன். விரைவில் இந்த நெருப்பை அணையுங்கள். வேகமாக வேகமாக. ஆனது ஆச்சு, போனது போச்சு. என்னோட மாய சக்தியே இப்ப வெளியில வந்துடு. நான் என் அரசுக்கு செய்யற சேவை இப்ப இந்த கம்பளம் பறக்கிறது எனக்கு தேவை. அரசே, என்னோட மந்திர வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது கிட்ட நம்ம உயிரை காப்பாத்த சொல்லு. கண்டிப்பா அரசே. இந்த கம்பளத்துல உட்காந்து நாம இப்ப வானத்துல பறக்க போறோம் அரசே. அரசே, நீங்க தப்பிச்சிட்டீங்க. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கருப்பு திருட திரும்பவும் தப்பிச்சிட்டானா? பூதோ, இது ரொம்ப மேல பறக்குது. அரசே, அலாதீன் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்ப நாம ஆகாயத்து மேல பறந்து போய்கிட்டு இருக்கோம். பயத்துல என் உயிரே போகுது, நீ அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உங்களை எந்த ஆபத்தை நெருங்க விட மாட்டேன் அரசே. ஒரு முறை கண்ணை திறந்து இந்த இயற்கையை பாருங்க அரசே. என்னத்த பாக்குறது? ரொம்ப அழகா இருக்க. அங்க பாருங்க அரசே. வெண்ணிலவே வெண்ணிலவே, விண்ணை தாண்டி வருவாயா? இது இருளல்ல ஒளி அல்ல, ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது என்ன பாட்டு? இது வரைக்கும் பாட்டா வரல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பாட்டா வந்துடும். இப்போ திரும்பவும் மயங்கிட்டாளா? ஏ பூதம், ஏதாவது பண்ணு, இவளை சரி பண்ணு.
அரசே அலாதீன், உங்களுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணாங்கட்டி, இவளால எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது. ஆனா அழகான பிரச்சனை. என்ன? அழகான பிரச்சனை இல்ல, அதாவது பிரச்சனை கொடுக்கிற ஒரு அழகின்னு சொன்னேன். அழகா இருக்கா, ஆனா பிரச்சனை தான் கொடுக்கறா. பிரச்சனை பண்ற அழகியா இல்ல இந்த அழகாலதான் பிரச்சனையே வருதான்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? இல்ல புரியக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சரி அதெல்லாம் விடு. என் அம்மா என்ன காணம் தேடுற மாதிரி இவ அம்மா இவ காணம் தேடுவாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் விட்டுரு. ஆமா அரசே, என்னோட அம்மா எனக்கு கொடுத்த மந்திர பேரிச்சம்பழம் உங்களோட அழகான இந்த பிரச்சனையை சரி பண்ணிடும். என்ன? இப்பவே கொடுக்கறேன். அடடா, இத நான் யோசிக்கவே இல்லையே. ஞாபகம் வந்துருச்சு. நான் அந்த பேரிச்சம்பழத்தை அம்மா கிட்டயே கொடுத்து பாயாசத்துல கலக்க சொல்லிட்டேன். திரும்பவும் ஞாபகம் வந்துருச்சு. அந்த பாயாசத்தோட ஒரு கிண்ணத்தை நான் என்கிட்ட மறைச்சு வச்சிட்டு இருந்தேன். அதை இப்ப நான் உங்களுக்கு தரேன். இந்தாங்க அரசே. புதோ, எனக்கு நல்ல தூக்கம் வருது. அரசே அலாதீன், நீங்க ரொம்ப களைச்சி போயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாக்தாத் வந்துச்சுன்னா என்ன எழுப்பு. கண்டிப்பா அரசே. ஏன் தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரியலையே. நாள் முழுக்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. நீங்க போகாம என் மகன் அனுப்பி இருக்கீங்க. என்னோட குல்பதன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அம்மி, அப்பு, வந்துட்டியடா கண்ணா. அம்மி, உங்க மக யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, சரி பாபாவை பாருங்க. வாங்க வாங்க. அம்மி, இவரை கூட்டிட்டு வரும்போதே என் உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை என் வீட்டுக்கு வரவேற்கிறேன். நான் 10 நாள் குளிக்கலனாலும் என் உடம்புல அரிப்பே இருக்காது. ஆனா உங்களை பார்த்தது நான் சொரிய ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, சொரிஞ்சுக்கோங்க. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. இந்த உலகமே சொரியில தான் வாழுது. சரி, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. பாபா, எங்களோட சொந்தக்காரங்க தான் எங்களோட பிரச்சனையே. திடீர்னு எங்க சொந்தக்காரங்க கிட்ட பணம் வந்துருச்சு. ஆனா எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மோசமான பிரச்சனையா இருக்கே. என்ன சொல்றீங்க பாபா? பண பிரச்சனை எப்படி மோசமான பிரச்சனையா இருக்கும்? உன்னோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆட்டை பலி கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க பாபா? ஆடா? ஆட பலி கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே. எலிய கொடுக்கலாமா? என்னம்மா நீ? பாபா, எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க. 10 வெள்ளி காசுக்கு ஒரு காசு குறைய கூடாது. சரி பாபா, நான் தான் உங்ககிட்ட சொல்றேனே, 5 வெள்ளி காசுன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி. இதோ இது உண்மையை சொல்ல வைக்கிற மூலிகை. உங்க சொந்தக்காரங்க சாப்பாட்டுல இத கொஞ்சமா கலந்துருங்க.
அதுக்கப்புறம் அவங்களே எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. என்னோட பணத்தை கொடுங்க. அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் பாபா, எனக்கு உங்க மேல சந்தேகம் இல்ல. ஆனா பாபா, நான் இவர் சொல்றதையே நம்ப மாட்டேன். நான் உங்களுக்கு 5 வெள்ளிக்காசு தரணும் இல்லையா? நானா? என்ன மணி? சரி. இந்த மருந்து இப்ப என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இப்ப சொல்லுங்க, என்ன பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? கருத்தா? மனுஷங்களை பார்த்து தான் கருத்து சொல்லுவாங்க, எரும மாடை பார்த்து இல்ல. நீ பார்க்க எரும மாடு மாதிரி தானே இருக்க, சுனேகாரியா. உனக்கு பதிலா துணி துவைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தா என் துணியாவது துவைச்சு போட்டுருப்பா. உன்ன மாதிரி கேவலமான ஒரு பொம்பளை இது வரைக்கும் பிறக்கவே இல்லை. தினமும் உன்னை சாகடிக்கிறதுக்கு நான் 1000 வழியை யோசிப்பேன். என்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு நான் 1000 வழியில உன்னை சாகடிச்சிருவேன். பாக்க ஏலி மாதிரி இருந்துகிட்டு இந்த புலி அடிக்கவா நினைக்கிறீங்க? ஐயா, உனக்கு தைரியம்? பேசின இந்த நாக்கு அறுத்து எண்ணெயில போட்டு பொரிக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மருந்த அலாவுதீனோட சாப்பாட்டுல கலந்தாகணும். அவன் எப்படி என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறான்னு பாக்கறேன். அமைதியா இருக்கும்போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. பூதம், நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம்? அங்க பாருங்க அரசே, வீடு வந்துருச்சு. பூதம், என்னாச்சு? எனக்கு தெரியல அரசே, என்னோட மந்திரத்தோட சக்தி எனக்கு முழுசா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அரசே, இந்த கம்பளத்தை நல்லா இறுக்கி புடிச்சுக்குங்க. ஏன்னா இந்த கம்பளம் இப்ப உடனடியா கீழே இறங்க போகுது. டிங் டிடிங் டிங். நல்ல வேலை, இவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. பூதம், இந்த மாய மந்திர பொருள் எல்லாம் மறைச்சாகணும்.
பூதம், அரசே, இந்த கம்பளத்தை எப்படி மறைக்கிறது? அரசே, இப்ப என்னோட சக்தியை பாருங்க. டன் டடடன் டன் டடடடன். பாரா பாரா, என்னால் நம்பவே முடியலையே. அவ்வளவு பெரிய கம்பளம் இவ்வளவு ஆயிடுச்சு. மாமாவுக்கு மாய ஒளி கிடைக்காதனால பைத்தியமே ஆயிட்டாரு. பயங்கரமான இந்த பூதத்தின் மூலமாக இந்த பாக்தாதிற்கு நான் பாட்ஷாவாகப் போகிறேன். பூதம் என் கண் முன்பாக இருந்தும் அது எனக்கு சொந்தமாகவில்லை. அரசே, பூதம், உன்னால இந்த கைவிலங்கு எடுக்க முடியுமா? கண்டிப்பா அரசே, இதை நான் ஊதுனாலே போதுமே. பூதம் பூதம், இவளுக்கு மயக்க தெளியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில உன்னை பார்த்தா எல்லாம் முடிஞ்சிடும். அந்த ஷேக்கோட துணியை போட்டுட்டு வா, சீக்கிரம் போ. சரிங்க அரசே, நீங்க சொன்ன மாதிரி நான் இப்பவே போய். பிரச்சனை ஆயிடுச்சே. என்ன அரசே, என்னோட ஷேக் துணி எங்க இருக்குன்னு நான் மறந்து போயிட்டேன். அரசே, ரொம்ப இடிச்சிட்டு நீங்க எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. இப்போ என்ன பண்றது? மாமா, அந்த மாய ஒளி கிடைக்காத வருத்தத்துல நீங்க அழுதுட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போது என்னவாயிற்று? எதற்காக நீங்கள் வாசிப்பை நிறுத்தினீர்கள்? இது என்னுடைய தோல்விக்கான கொண்டாட்டம். இதை நிறுத்தவே கூடாது. வாசியுங்கள். ஏய் ஏய் ஏய், மாமா, நானா? வந்து ஆடுங்கள். மாமா மாமா மாமா, நான் எப்படி மாமா ஆடுங்கள். உங்கள் இருவரால் தான் என்னுடைய மாய விளக்கு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. உங்கள் இருவருக்கும் நான் மரண தண்டனை கொடுக்கிறேன். ஆனால் என் வாளால் சாகடிக்க மாட்டேன். ஆட வைத்தே சாகடிப்பேன். உங்கள் உடலில் இருக்கும் எல்லா ரத்தமும் சிறிது சிறிதாக துளி துளியாக வெளியே வந்து இறக்கும் வரையில் நீங்கள் ஆடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். மாமா மாமா, வேண்டாம் மாமா, எங்களை விட்டுருங்க மாமா, விட்டுருங்க மாமா. உங்களுக்கு சாதாரண மரணம் கொடுத்திருப்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மாமா,
இறந்து போனவங்க மனைவியோட தம்பி, தங்கச்சியா நாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம் மாமா. சரி, சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உங்களுக்கு சேவை பண்ற வாய்ப்பை கொடுங்க மாமா. மாமா எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. மாமா அந்த மாயை விளக்கு கட்டு வந்து உங்க காலில் வைக்கிறேன் மாமா. நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இவ்வளவு பெரிய பாக்தாதில் அந்த மாய விளக்கை தேடுவது அவ்வளவு சுலபமா? இந்த பாக்தாத் முழுவதும் உங்க ராஜ்யம் தான் மாமா. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நாங்க எப்படியாவது அந்த மாய விளக்க தேடி கண்டுபிடிச்சு உங்க காலடியில வைப்போம். ஒருவேளை எங்களால பண்ண முடியலனா அதுக்கப்புறம் உங்க தலையை எங்க வால்ல வச்சிருங்க. ஏன்டா அப்படி உளறற? மாமா இவன் என்ன சொல்ல வரானா? உங்க வாளை எங்க தலையில வச்சிருங்க. உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் தருகிறேன். அந்த மாய விளக்கு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த மொத்த இடத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். கண்டிப்பா கிடைக்கும் மாமா. மாய விளக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் மாமா. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.